இது லெமன் செடி, இது சுண்டக்காய் செடி, இது சங்குப்பூ. இந்த மாதிரி செடிகள் எல்லாம் நான் எதுக்கு வளர்க்குறேன் அப்படின்னா, தலையை வலிச்சுது டீ போட்டு குடிக்கணும்னா சங்குப்பூ, கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஜில்லுன்னு தேவை அப்படின்னா அப்போ வந்து லெமனு. இது மாதிரியாக நம்மளுடைய தேவைக்காக நான் வீட்டு வாசலில் வளர்க்குறேன். அதுபோல் தாங்க புது வண்ணாரப்பேட்டையில் ஒரு சகோதரர் அவருடைய வீட்டில் அவருடைய தேவைக்கு, அதாவது புனிதம்னு அவர் சொல்லி தான் எனக்கே தெரியுது. ஸோ புனிதமான ஒரு செடி, அதுவும் வந்து சிவனுக்கு உகந்த ஒரு செடி, அந்த செடியை வந்து வளர்க்குறாரு. அதை போய் கண்டுபிடிச்சி எப்படியோ மக்கள்கிட்ட தெரியப்படுத்திட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செடியை வந்து நான் எதற்காக வளர்க்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த என் மனசில் உள்ளதை மக்கள்கிட்ட வந்து நான் கொண்டு போய் சேர்க்கணும். மீடியாலாம் ஆனில் தானே இருக்குது அப்படின்னு அந்த தம்பி கேட்கையில் என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. காணொலியை பாருங்கள். ஏன் இங்கே மட்டும் இது போல பண்ணுறாங்க? இது வந்து சிவன் பொருள்னு சொல்கிறாங்க, அதனால தான் சிவனை வச்சு கொண்டு கும்பிட்றேன். நான் வந்து இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு சாமி இதெல்லாம் வாங்கிட்டு தான் வரேன். நான் எல்லா சாமியாக கும்பிட்றேன். ஓகே 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 சொல்லுங்க. அது யூஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஆமாம், ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இப்படி ரூல்ஸ் இருக்குது. நம்ம அதை ஒரு குடிமகனாக ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? சரி, இந்த நாட்டில் நம்ம நாட்டில் என்ன சட்டமோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நாட்டில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இது நம்ம நாட்டில் வந்து இது அஃபென்ஸாக இல்லையா? அதுன்னு சொல்லுங்கள். இது நம்ம ஊரில் அஃபென்ஸ் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புனிதமான இடத்துல எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் அளவு எனக்கு புனிதமான பொருள், நான் புனிதமாக தான் பார்க்குறேன். அதுதான் சாமியாக வச்சு கும்பிடுறேன். தம்பி பேசுகிற அந்த காணொலியை பார்த்துட்டிங்களா? ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு வந்து அவர் என்ன நினச்சிருக்காரு, அது என்ன மாதிரி விஷயங்கிறத தெரியப்படுத்தணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தம்பி இருந்திருக்காப்புல. ரொம்ப சந்தோஷம். இப்படியாப்பட்ட சமூகத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம சிக்கி உட்காந்துருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது போக போக அப்படிங்கிறத. எத்தனை பேருக்கு என்ன போல் மன கசப்பான ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், அது இருக்குது இந்த மாதிரி காணொலியை பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி.